அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பழமொழி. அதே மாதிரி தான் நம்ம உடம்போடைய ஜென்ரல் ஹெல்த் நம்மளோட கம்ஸில் தெரியும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ட்ரூ. அதாவது உங்கள் கம்மில் நிறைய அழுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், அதனால் உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த கம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஊதி இருக்குது அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தேர். அதாவது இது வழியாக இந்த பாக்டீரியா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் ஃபோக்கல் செப்சிஸ் மாதிரியோ இல்லை கார்டியாக் அதேஷன்ஸ் மாதிரியோ சிலதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் ஹவ் ஸ்டேட்டட். ஸோ இதனால் கம் ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு யங் வயசுலேயே கம்ஸில் நிறைய ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்னவாக இருக்கும்னா ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூவாலையும், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு உமன்ஸுக்கு ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூவாலையும் டியூரிங் ப்ரெக்னன்சிஸ்லேயும் இந்த மாதிரி ரொம்ப காமனாக பார்க்குறோம். அதாவது பல்ல சுற்றி நிறைய அழுக்கு இல்லைன்னாலும் கம்ஸ் ஊதி போகிற மாதிரி. அதாவது கம்ஸுக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. அதனால் நம்ம கம் ஹெல்த்தை ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். எதுக்கெல்லாம் பார்க்கலாம்? டயபெட்டிஸ்க்கு பார்க்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம், உமன்ஸுக்கு அவங்களுடைய மகப்பேறு காலத்துலேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் கம் இஷ்யூஸ் நல்லாவே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் சில ட்ரக்ஸாலையும் கம் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம காமனாக கொடுக்கக்கூடிய இந்த வலிப்புகளுக்கான சில மாத்திரைகளோ ஹைப்பர் டென்ஷனுக்கான சில மாத்திரைகளோ நம்மளோட கம் ப்ராப்ளத்தை கொஞ்சம் ஆக்சென்ச்சுவேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் கம்மை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் மெயின்டைனிங். நான் சொன்ன மாதிரி அகத்தின் அழகு எப்படி முகத்தில் தெரியுதோ உடம்புடைய ஹெல்த்துமே கம்ஸில் தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.